நான் டாக்டர் அகமது ஷியாம், சுகாதார மேம்பாட்டு பணியகத்திலே சீனியர் ரெஜிஸ்டராக வேலை செய்கிறேன். இன்று வாரந்தோறும் நாங்கள் இங்கே நடைபெறுகின்ற ஊடகவியலாளர் மகாநாட்டிலே அண்மை காலமாக இலங்கையிலே காணப்படுகின்ற சூழல் வெப்பநிலை அதிகரிப்பு, அதனால் ஏற்படுகின்ற உடல் சுகாதார பிரச்சனைகள் சம்பந்தமான ஒரு கலந்துரையாடல் இன்று நடைபெற்றது. உங்களுக்கு தெரியும், அண்மை காலமாக எமது சூழல் வெப்பநிலை காலநிலையிலே மாற்றம் ஏற்பட்டுள்ளது. இதனால் வெப்பநிலை அதிகமாக காணப்படுகின்றது. இது எங்களுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு நிலை மாத்திரமல்ல, இதனால் ஏற்படுகின்ற பொது சுகாதார பிரச்சனைகள் சம்பந்தமாக நாங்கள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும். குறிப்பாக இந்த காலகட்டத்திலே உடல் மன ரீதியான பல மாற்றங்கள் எங்களிலே ஏற்படலாம். இதனை நாங்கள் மிகவும் அவதானமாக தெரிந்து கொள்ள வேண்டும். வெப்பநிலை அதிகரிக்கும் பொழுது உடலில் உள்ள நீர்ச்சத்து வெளியேறுகின்றது. வியர்வை காரணமாக உடல் சோர்வு ஏற்படுகின்றது. குறிப்பாக சிறுவர்கள், வயோதிபர்கள், கர்ப்பிணி தாய்மார்கள், நீண்டகால தொற்றா நோயாளிகள், மேலும் வெயிலிலே வேலை செய்கின்ற தொழிலாளர்கள், இவர்கள் மிகவும் அதிகமாக இதனால் பாதிக்கப்படுகின்றார்கள். இவர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இந்த காலகட்டத்திலே, குறிப்பாக இந்த காலகட்டத்திலே நீங்கள் உங்களது உடலிலே பல மாற்றங்களை நீங்கள் பார்ப்பீர்கள். அதிகமாக வியர்வை ஏற்படுகின்றது. தோல் பல நிற மாற்றங்கள் ஏற்படும். நீங்கள் பார்க்கலாம், ஒரு சாம்பல் நிறமான மாற்றங்கள் அல்லது கருமை நிறமான மாற்றங்கள் உங்கள் தோலிலே ஏற்படுகின்றது. தோலிலே வறண்ட தன்மையை நீங்கள் பார்க்கலாம். இது இந்த வெப்பநிலை அதிகரிப்பதனால் உங்களுக்கு ஏற்படுகின்ற சாதாரண ஆரம்ப கட்ட மாற்றங்கள். ஆனால் இந்த வெப்பநிலை அதிகரிக்கும் பொழுது அல்லது நீங்கள் வெயிலிலே அதிகமான நேரங்களை செலவிடும் பொழுது இந்த நிலை மேலும் தீவிரமடையலாம். குறிப்பாக சோர்வு நிலை ஏற்படும், மனநில மாற்றங்கள் ஏற்படும், மயக்கம் ஏற்படும் போன்ற இது மிகவும் அதிகரித்தால் வலிப்பு மற்றும் இறப்பு போன்ற நிகழ்வுகளும் ஏற்படலாம். எனவே இவ்வாறான நிகழ்வுகளிலிருந்து எங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும், தவிர்த்து கொள்ள வேண்டும். இதற்காக வேண்டி நாங்கள் எங்களுடைய நாளாந்த நடவடிக்கைகளிலே சில மாற்றங்களை நாங்கள் ஏற்படுத்த வேண்டிய நிலையிலே இருக்கின்றோம். குறிப்பாக அதிகமாக நீர் ஆகாரங்களை அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு தெரியும், அதிகமான மரக்கறி மற்றும் பல வகைகள் காணப்படுகின்றன. அதிகமான நீர்ச்சத்து உள்ள பல வகைகள் காணப்படுகின்றன. இவைகளை அதிகமாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். வெளியே செல்வதை முடியுமான அளவு தவிர்த்து கொள்ள வேண்டும். குறிப்பாக காலை 11 மணியிலிருந்து பின்னேரம் 3 மணி வரை உள்ள காலப்பகுதியிலே வெப்பம் மிக அதிகமாக காணப்படுகின்றது. எனவே தேவையற்ற ரீதியாக வெளியே செல்வது, வெயிலிலே செல்வது, விளையாட்டுக்களை இந்த நேரங்களிலே ஏற்படுத்தி கொள்வது போன்ற விடயங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும். இதன் மூலமாக நாங்கள் எங்களது உடல்நிலை ஏற்படுகின்ற பாதிப்புகளிலிருந்து எங்களை தவிர்த்து கொள்ள முடியும். மேலும் இந்த குறிப்பாக நான் ஆரம்பத்திலே கூறியது போன்று இந்த வயது வந்தவர்கள், சிறுவர்கள், கர்ப்பிணி தாய்மார்கள், தொற்றா நோய் உள்ளவர்கள் இந்த வெயிலிலே செல்வது மற்றும் போன்ற விடயங்களை தவிர்த்து கொள்வது மிகவும் நல்லது. வெளியிலே செல்லும் பொழுது எங்கள் ஆடைகள் மிகவும் கவனமாக, மிகவும் பாதுகாப்பாக நாங்கள் ஆடைகளை அணிந்து கொள்ளலாம். குடை மற்றும் தொப்பி போன்ற விடயங்களை நாங்கள் பாவித்து கொள்ள முடியும். மேலும் எங்கள் வீடுகளே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். காற்றோட்டமுள்ள ஒரு சூழலை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். வெளியிலே வேலை செய்பவர்கள் தாங்கள் நீண்ட நேரம் வெப்பத்திலே வெளியிலே நிற்பதை தவிர்த்து இடையே சிறிய சிறிய இடைவெளிகளை எடுத்துக்கொள்வது நல்லது. மேலும் இது சம்பந்தமாக உங்களுக்கு ஏதும் ஆலோசனைகள் தேவையாக இருந்தால் அல்லது சம்பந்தமான சில மாற்றங்கள் உடலிலே ஏற்பட்டால் மிகவும் அவசரமாக அண்மையில் உள்ள வைத்தியசாலை அல்லது வைத்தியரிடம் சென்று இதற்குரிய ஆலோசனைகளை கட்டாயம் பெற்றுக்கொள்ள வேண்டும். எனவே இவ்வாறான நடவடிக்கைகளை நாங்கள் தினமும் செய்வதன் மூலமாக வெப்பத்தினால் ஏற்படுகின்ற உடல்நிலை மாற்றங்களையும் அதனால் ஏற்படுகின்ற சுகாதார பிரச்சனைகளையும் நாங்கள் தவிர்த்து கொள்ள முடியும். நன்றி.